வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அமைச்சருக்கு சொந்தமான அமைச்சருடைய சகோதரர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை ரெய்டு, அப்புறம் எம்பி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு அப்படிங்கும் போது திமுகவில் ஒரு பதட்டத்தை தாண்டி பொதுமக்கள்கிட்டயே என்னப்பா திடீர்னு ரெய்டு நடத்துகிறாங்க, ஆமாம்மா இனிமேல் திமுக மேலெலாம் திடீர் ரெய்டு நடத்துவாங்க அப்படின்னு கேஷுவலாக தான் போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரெய்டு அப்படிங்கிறது இது தொடருமான்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக தொடரும். பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் உறுதியாகிடுச்சு. அப்போ இந்த ரெய்டுகள்லாம் இனிமேல் தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி திமுகவை அப்புறப்படுத்திட்டால் நம்ம வருவோம் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிஜேபி தான் பண்ணும். இப்போ அதிமுக வந்ததுனால அந்த தைரியம் வந்து விட்டது, அந்த ஒரு துணிச்சல் வந்து விட்டது. அதனால் இன்றைக்கி அவங்க ரெய்டு பண்ணுறாங்க. சரி, எதுக்கு இப்போ குறி வைக்கிறாங்க? அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா KN நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களுடைய கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 இடத்துல நடந்துகிட்ருக்குது. CIT நகர், அடையாறு உட்பட நடக்குது, திருச்சியில் நடக்குது, கோவையில் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் KN நேருடைய பையன் அவருடைய இல்லம், அவருக்கு சொந்தமான கம்பெனிகள் அங்கெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரியுது, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஏற்கனவே எல்லோரும் சொன்னது தான். நம்ம செந்தில் பாலாஜி, KN நேரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவா வேலு உள்ளிட்ட ஒரு 3 பேருக்கு நிறையா தொகுதி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஹிட் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே 2018 இதே மாதிரி ஒரு ஐடி ரெய்டு நேரு அவர்கள் சொந்தமான இடத்துல பண்ணப்பட்டது. இப்போ அதுக்கும் இப்பையும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற கீழே வருது. இப்போ அடுத்த கட்டமாக அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எப்பயுமே இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நேரம் நெருங்க ஈடி எப்படி வேகம் எடுக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவர்கள் பணத்தை எடுக்காமல் அளவுக்கு லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்களேன். இவங்க இப்போ அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை இவங்களை ஒரு ஒரு லாக் பண்ணுறது, அவங்கள சிறைக்கு அனுப்புறது, இது ஒரு நோக்கமாக இருந்தால் கூட முக்கிய நோக்கம் பணத்தை எடுக்காமல் தடுக்கிறது. செந்தில் பாலாஜியுடைய வழக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான். ஆனால் இப்போ என்ன சிக்கல் இங்கே வருது அப்படின்னா, நேரடியாக அமைச்சர் இல்லத்துக்கு செல்லாமல் அவர்களுக்கு கூட இருக்கவங்க இல்லத்துக்கு, அது ஒரு MP மேலே எப்படி துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடந்தபோது KN நேரு உடனே டெல்லிக்கு போனது நமக்கு தெரியும். துரைமுருகனும் அவரும் சேர்ந்து டெல்லிக்கு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்க அருண் நேரு அவர்கள் வீட்டில் ரெய்டு நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இடி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது அப்படின்ட்டு இனிமேல் அதிரடிகள் அதிகமாக இருக்கும். இது ஏற்கனவே திமுகவுக்கு தெரியுங்க, இது தெரியாமலாம் இல்லை. ஏற்கனவே திமுக தயாராக தான் இருந்தது, இப்படி ரெய்டு வருவாங்கன்னு தெரியும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டுமான நிறுவனத்தில் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு பழைய நினைவுகள் போகுது. இதே மாதிரி தான் ஒற்றை நிறுவனத்தில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில, பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடி சோதனை அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் இடி சோதனை நடத்த வாய்ப்பு இல்லைங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பணம் எடுக்கக்கூடாது, அதான் நோக்கம். இப்போவே ஆரம்பிக்கிறாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், பணம்லாம் இப்போ போயிடுச்சு, எங்கெங்கே போகணுமோ போயிடுச்சு. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 65,000 கோடிக்கு உட்கட்டமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்குது, தமிழக அரசு சொல்லியிருக்குது. உட்கட்டமைப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், அது தேர்தல் செலவுக்காக பெரிய அளவுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணம். இப்போ ஏற்கனவே இருந்த பணம் ஓகே, இப்போ வர பணம் இதை லாக் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு தொகுதிக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் வர தேர்தல் வாழ்வாசாவா எல்லாத்துக்கும். அப்போ அதிமுக என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல செந்தில் பாலாஜி, 2வது நேரு அவர்கள், அடுத்து ஏவா வேலு, இவங்களெல்லாம் நீங்கள் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணால் தான் வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியும். திருச்சி அதை சுற்றி இருக்க இடத்துலலாம் நேரு பார்த்துக்குவார், அவரை லாக் பண்ணணும். இப்படி ரெய்டு பண்ணுவதன் மூலமாக அடுத்த அமைச்சருக்கு ஒரு பயம் வரும், கூடுமான வரைக்கும் பணத்தை எடுக்காமல் இருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்போ இவங்க ரெய்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெய்டு பண்ணி ஒரு நாள் ரெய்டு பண்ணுவாங்களான்னு தெரியாது, 3-4 நாள் ரெய்டு பண்ணுவாங்க. இந்த ரெய்டு பண்ணி எம்பியை விசாரிக்க கூப்பிடுவாங்க. எப்படி கதிர் ஆனந்த் இவங்களுக்கெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி சம்மன் அனுப்புவாங்க. சொல்ல முடியாது, நேரு அவர்கள் வீட்டில் கூட ரெய்டு நடத்தினாலும் நடத்தலாம் அடுத்த கட்டமாக. இதை வைத்து இந்த அடிப்படையில் அவர் வீட்டில் ரெய்டு நடத்தணும்னு சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பதட்டத்திலேயே வச்சுக்கணுங்கிறது பிஜேபியோட எண்ணம். சரி, இதனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வேகம் குறைஞ்சிருமானா, வேகம்லாம் குறையாது. ஆனால் அவர்களுக்குள் ஒரு பதட்டம் வந்துடும். எப்பயுமேங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுடைய செயல்பாட்டாளர்களை நீங்கள் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவாங்க. இப்போ கண்டிப்பாக டீலிங் போயே ஆகணும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா யாருமே இங்கே உத்தமர்கள்லாம் இல்லை. அப்போ இவர்கள் டீலிங் போனால் அவர்கள் என்ன கேட்க போகிறாங்க? ஏற்கனவே டாஸ்மார்க் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது.
இல்லை பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி பணத்தை வாங்கிட்டு விட்ற கட்சியா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். விடுவாங்க, ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு பணம் தேவையில்லை, அவங்களுக்கு தேவை அதிகாரம். 2029 அடுத்து மோடி 4வது தடவையாக பிரதமர் ஆகும்னா அந்த டைமில் திமுக இங்கே இருக்கக்கூடாது. அது அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவங்களை யோசிக்க விடக்கூடாது. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஏப்ரல் 9 அவங்க தம்பி ஆஜராகணும்னு அவர் ஒரு பதபதப்போடு இருப்பார். அதேமாதிரி உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அமைச்சராக தொடருங்களா இல்லையான்னு கேட்டாங்க, அது ஒரு டென்ஷனில் இருப்பார். அவரை டென்ஷன் ஆக்கியாச்சு. அடுத்த டென்ஷன் நேரு அவர்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நேரு எப்போ டெல்லிக்கு போகிறாருன்னு தெரில. ஏன் சொல்கிறோம்? ஆமாம், பிரச்சனை ஆகிடுச்சு இல்லை, பையன் மேட்ரு வந்துருச்சு. எப்படி கதிர் ஆனந்தோ அதே மாதிரி தானேங்க அருண் நேரு. இப்போ அவருக்கும் பிரச்சனைங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்போ திமுகவில் எல்லார் மேலேயும் வேட்டையை தொடங்கிட்டாங்க. திமுக தப்பே பண்ணலை, அமைச்சர்கள் தப்பே பண்ணலன்னு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நினைக்க மாட்டாங்க. அது பிஜேபிக்கும் தெரியும். அது பழிவாங்கும் நடவடிக்கை. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் யாரை நீங்கள் தொடுங்க, திமுகவில் தொடுங்க, உடனே பழிவாங்கும் நடவடிக்கை. மக்களுக்கு தெரியும் பழிவாங்கும் நடவடிக்கையும் இல்லை, ஈடியும் மாணவர்கள் இல்லை. இவங்களும் மோசம் அவங்களும் மோசம்பா, எதோ அடிச்சுக்கிறாங்கப்பா, அவ்வளோதான். மக்கள்லாம் பெருசாக ஈடியெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் யோசனை பாருங்கள். அப்படியாப்பா, நம்ம வரலைன்னா தான் ஆச்சரியம். ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிட்டாங்களா? இதே மாதிரி தான் ரைடு பண்ணுவாங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பேர் வருதா இல்லையா? அப்போ ஒரு பெரிய டீலிங்க்கு இவர்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த டீலிங் தொடருமானால் கண்டிப்பாக தொடரும். அதுவும் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன அடுத்த நாள் இதை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்புட் கொடுத்துருக்காம பண்ண வாய்ப்பே இல்லைங்க. இது அதிரடியாக எடுத்துருக்கிறதுனா கூட சொல்லலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட சில விஷயங்கள் போயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமித்ஷா ஒருத்தர் வந்துட்டு போனார், கரெக்டாக ரைடு நடக்கும். இனிமேல் நிறைய ரைடுகள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இப்போவே சொல்கிறேன், அநேகமாக அடுத்தது திருவண்ணாமலை நோக்கி வண்டியை விடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சரி, இன்றைக்கி எல்லாமே நீங்கள் எப்படி மறைக்கணும்னு நினச்சாலும் மாட்டிக்குவீங்க. ஏன்னா எல்லாம் ஒயிட்டில், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒயிட்டில் மாட்டிக்குவீங்க. அதுவும் இல்லாமல் இவர்கள் வைக்கக்கூடிய குறியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரை வைக்காமல் அமைச்சர் பையனில் வைக்கிறது தானாடாவிட்டாலும் சதையாடு முறை, அந்த ரேஞ்சு தான். அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இனிமேல் எப்படி இவர்கள் கொண்டு போகிறாங்க? இன்னும் இதோட அதிகமாக இருக்கும். இன்னும் 1 வருடங்கள் திமுக தாக்குப்பிடிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். திமுகவுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அப்படிங்கிறது தலைமையே கை வச்சா கூட அவங்க இல்லை கூட்டணிக்கு போயிடுவாங்களா, இல்லை அமைதியாகிடுவாங்களா? கட்சி நடத்தி தானே ஆகணும். திமுக அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அது பாட்டுக்கு அது வேலையை போயிட்டே இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும், என்னங்க அமைச்சருக்கெல்லாம் போகிறாங்க, நேராக தலைமை வீட்டை ஏன் தட்ட மாட்டுறாங்க? பிஜேபி ஆதரவாளர்களுக்கு என்ன கோவம்னா, டாஸ்மார்க் வழக்கில் ஸ்ட்ரெயிட்டாக தலைமையை போய் கை வைக்க வேண்டியதான் அப்படின்னா அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? அது மிகப்பெரிய டீலிங்க. அது மோடி அங்கே டீலிங் நடந்துட்டுருக்கு. அதை அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் கை வச்சிட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்க மேலே ஸ்டாலினை கை வச்சாரா சொல்லுங்கள்? நம்ம மக்கள் வேணால் பார்த்துட்ருக்கலாம். திராவிட மாடல் சிஎம் சூப்பர் நம்ம சொல்லிக்கலாம், இல்லை எடப்பாடி சூப்பர்னு சொல்லிக்கலாம், இல்லை சங்கிகள் ஐயா மோடிஜியை சூப்பருங்களாம். பட் இவர்களெல்லாம் ஒரு வட்டம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ கீழ்வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை இவர்கள் காய் நவுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதில் யார் தப்பிப்பார்கள் என்று தெரியவில்லை. நல்லா யோசனை பாருங்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே இடி வழக்கு இருக்குது, ஜெகத்ரட்சகன் மேலே இடி வழக்கு இருக்குது, ஏற்கனவே பொன்முடி மேலே இடி வழக்கு அவர்கள் இருக்குது, அவரும் ஒரு பையன் மேலே இருக்குது, கதிரானந்த் மேலே வழக்கு இருக்குது, துரைமுருகன் அவர்கள் மேலே வழக்கு இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், வழக்கு இல்லாத அமைச்சர் யாருங்கிற அளவுக்கு முக்கியமான அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அவங்க சகோதரர், அந்த குடும்பமே. அப்போ எல்லா இடத்துலையும் கேட்டு போட ஆரம்பித்து விட்டார்கள். கரெக்டாக தேர்தல் நேரத்தில் மட்டும் போடுவது அப்படிங்கிறது இடி கை வந்த கலை. இப்போ அடுத்ததாக இது எப்படி போகும்? ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சம்மன் கொடுப்பாங்க, இனிமேல் வேகம் எடுக்கும். சொல்ல முடியாது இது அரெஸ்ட் வரைக்கும் போகுமானா. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இவங்களை அடித்தா தான் நம்ம மேலே வரணும்னா அந்த எல்லைக்கும் போகலாம். ஒரே நேரத்தில் திமுகவுடைய அந்த வாரிசுகளெல்லாம் கைது பண்ண என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கதிரானந்த், அருண் நேரு இவர்களுக்கெல்லாம் ஒரு லாக் போட்டிங்கன்னா எப்படி வேலை செய்வாங்க? அவர் திமுக தலைமை வேலை செய்ய சொன்னாலும் என்ன இருந்தாலும் இந்த தேர்தல் வேலையில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். சார் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஆஃப் பண்ணி இருங்க, இல்லைனா பையனை தூக்கி உள்ளே வச்சுருவோம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை எனக்கு ஸ்டாலின் நீங்கள் முதல்வராக்குவது தான் முக்கியம், பையனை உள்ளே வச்சாலும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். சார் அடித்த பணத்தை காப்பாற்றணும், நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. இதில் போய் அவங்க இல்லை வீடு கொண்டு எழுவார்கள், நம்மளை சரி ஏதோ ஒரு டீலிங் போகும், அது நீங்களும் ஒத்துக்குவீங்க, திமுகவாக இருந்தாலும் ஒத்துக்குவீங்க. அப்போ இந்த ரைடு அப்படிங்கிறது அடுத்த குறிக்கான ஒரு ஏற்பாடு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே வச்ச குறி அப்படிங்கிறது அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அது எப்போ வேகம் எடுத்துகிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்றைக்கி கிளியாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.